Brock Lesnar and Obafemi face off. Roman Reigns and Seth Rollins ஓட face off. ஒரு சாம்பியன்ஷிப் டைட்டில் மேட்ச். அது போக இந்த வீக்கெண்ட் நடக்கக்கூடிய SummerSlam மேட்சஸ்க்கு நம்மள எப்படி எல்லாம் ப்ரோக்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். இது உங்க ரா ரிவ்யூ எபிசோட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. ஷோ ஓபன் பண்ணது Hell in a Cell செட்டப். அதாவது ரிங்குக்குள்ள நம்ம ட்ரிபிள் எச்சும் ராவோட ஜெனரல் மேனேஜர் ஆடம் பீஸ் நின்னுட்டு இருக்காங்க. மேல இருந்து அந்த Hell in a Cell ஸ்டீல் கேஜ் அப்படியே கீழே இறங்குது. நம்ம UFC-ல வர்ற கான்செப்ட் மாதிரி ரிங்குக்கு நடுவுல ஒரு வெயிட் பாக்குற ஸ்கேல் வச்சிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்டா உள்ள வந்தது நம்ம ஓபாஃபெமி. ஃபுல்லா ஆரவாரத்தோட வந்த நம்ம ஓபாஃபெமிய அப்படியே அந்த வெயிட் ஸ்கேல்ல நிக்க சொல்றாங்க. அவரோட வெயிட்டும் என்னன்னு பாக்குறாங்க. இட்ஸ் 302 பவுண்ட்ஸ். அதாவது குத்து மதிப்பா நம்ம ஊர் கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு 136 கிலோ. அடுத்தது பிராக் லெஸ்னரோட என்ட்ரி. சரி நம்ம தலைவன் கேஜுக்குள்ள வருவான்னு பார்த்தா கேஜுக்குள்ள வராம நைஸா பின்னாடி இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் உள்ள போக சொல்லிட்டான். அவனுக்கு போனதுக்கு அப்புறம் கேஜ் அப்படியே லாக் பண்ணிட்டான். அப்புறம் தனக்குனே ஒரு மேனரிசம் இருக்குல்ல, அதாவது ஆப்போனன்ட் ரிங்குக்குள்ள இருக்கும்போது அந்த ரிங்கை சுத்தி அப்படியே நடப்பாரு. அதே மாதிரி இப்ப கேஜ சுத்தி மனுஷன் நடக்கிறான். பல நாளைக்கு அப்புறம் ஓனரை பார்த்த நாய்க்குட்டி எப்படி கேட்ல போய் அவருக்காக ஆர்வமா நின்னுட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஓபாஃபெமி பிராக் லெஸ்னர் கேஜுக்கு வெளியே இப்ப நடக்கிறாருன்னா இவர் அவர் மூஞ்சி ஒட்டின மாதிரியே இந்த பக்கம் நடந்துட்டு இருக்காரு. அப்படி இந்த டாக் வாக் நடக்கும்போது நம்ம பால் ஹேமன் எப்பயும் போல பிராக் லெஸ்னருக்கு ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கடைசியில பிராக் லெஸ்னர் உள்ள வந்துதான் வெயிட் செக் பண்ண அவசியம் இல்ல. ஏன்னா நாங்க பேக் ஸ்டேஜ்லயே வெயிட் செக் பண்ணி பார்த்தோம். பிராக் லெஸ்னரோட வெயிட் 303 பவுண்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது குத்து மதிப்பா 137 கிலோ. ஓபாஃபெமில இருந்து 1 கிலோ நான் எச்சுன்னு சொல்ற மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் பால் ஹேமன் கையில் இருக்கிற மைக்க புடுங்கி பிராக் லெஸ்னர் அப்படியே ஓபாஃபெமியை பார்த்து see you at SummerSlam பீச்னு சொல்லிட்டு தலைவன் கிளம்புறான். தலைவன் ஒரு பஞ்ச் டயலாக் பேசிட்டு கிளம்பிட்டான். அதே மாதிரி ஓபாஃபெமி ஏதாச்சும் பஞ்ச் டயலாக் பேசணும்ல, அதனால இவர் மைக் எடுத்து SummerSlamல நான் உங்ககிட்ட மாட்டிக்கல, நீ தான் என்கிட்ட இந்த கேஜுக்குள்ள மாட்டிக்க போறேன்னு ஒரு வார்னிங் ஷாட் கொடுக்குறாரு. பிராக் லெஸ்னர் அதை கேட்டு அப்படியே நக்கலா சிரிச்சிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா இவ்வளவு பெரிய செட்டப் வச்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு அடிதடி இருந்ததா ஆகணும். ஆனா பிராக் லெஸ்னர் சண்டை போட மாட்டேன்னு தெளிவா எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்ப அடி வாங்குறதுக்குன்னு யாராச்சும் ஒரு தில்பத்ரி சிங் வேணும்ல, அதுதான் உள்ள இருந்த அந்த செக்யூரிட்டி. ஓபாஃபெமி அங்கிருந்து எல்லா செக்யூரிட்டியும் போட்டு போலந்து கட்டுறாரு. இது எல்லாமே ஓகே, பட் நம்ம WWE நம்ம ஏன் UFC கிட்ட இருந்து ஒரு கான்செப்ட் ஆட்டைய போடணும்? அந்த கான்செப்ட் அவங்களுக்கு யூனிக்கா இருக்கு. நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா அது ஒரிஜினல் சண்டை, நம்ம ஆர்டிபிஷியல் சண்டை. சோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க இமிடேட் பண்ணாதீங்க. நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் ஒழுங்கா பண்ணா போதும். தேவையில்லாம இந்த எக்ஸ்ட்ரா விஷயத்தை சேர்த்தி இருக்கிற விஷயத்தை கேவலப்படுத்தாதீங்க. அடுத்தது டீம் விஷன் vs ஆல்பா அகாடமி. எப்பயும் போல டீம் விஷனுக்கு சப்போர்ட்டா நம்ம லோகன் பாலும் மேக்ஸினு கூட தான் வந்திருக்காங்க. அவங்க ஃபுல் மேட்ச்மே ரிங் சைடுல தான் இருக்காங்க. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இன்டர்ஃபியர் பண்ணி சின்ன சின்ன சீட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி தான் நம்ம ஆல்பா அகாடமி அவங்க மேட்சை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் ஒரு நல்ல மேட்ச். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த ஆல்பா அகாடமியில் இருக்கிற நம்ம ஓட்டிஸ், அதுதான் சின்ன தம்பி பிரபு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஆல்மோஸ்ட். இவருக்கு இப்ப ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு பாப் கிடைக்குது. போன டைம் எப்ப இந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருந்துச்சுன்னா நம்ம சாட் கேபிள் இந்த ஆல்பா அகாடமி மட்டும் வெளியே போனாரு. போகும்போது ஓட்டிஸை ரொம்பவே மட்டத்தடுத்தி கேவலப்படுத்திட்டு போற மாதிரி ஒரு சிம்பத்தி கேரக்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அப்பா ஒரு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கிரௌட் ஃபாலோயிங் இருந்துச்சு. ஆனா என்னமோ WWE அதை ப்ராப்பரா கேபிட்டலைஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அவர் பேக் ஸ்டேஜ்லயே வச்சுக்கிட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல ஆடியன்ஸ் அவர் பின்னாடி இருந்து விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்டம் அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த தடவையாச்சு அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஆனா சைக்காலஜி ஒன்னு பாருங்களேன். போன டைம் அந்த மனுஷனுக்கு சிம்பத்தினால ஒரு கிரவுட் ஃபாலோயிங் வந்துச்சு. இந்த டைம் அந்த மனுஷனுக்கு லவ் ஃபெயிலியர்னால ஒரு கிரவுட் ஃபாலோயிங் வருது. ஆக மொத்தம் எல்லாருமே தன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையான செருப்படி வாங்கியிருக்கீங்க, வாங்கியிருப்போம். பாப்பா உன் பேர் என்னம்மா? குஷ்புவா? ஏப்பா செருப்படினா இந்த பிசிக்கல் செருப்படிலாம் கிடையாது. ஒரு ரிஜெக்ஷனோ இல்ல பிரேக்கப்போ அந்த மாதிரி நான் சொல்றேன். சோ ஒவ்வொரு ஆணவரும் தன்னை போலவே இன்னொரு ஆண் ஒரு பெண்ணால் துரோகம் செய்யப்பட்டு பிரேக்கப் செய்யப்பட்டு தனியாக நிற்கும் பொழுது அவன் மீது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. அதுதான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது. சரி நம்ம மேட்சுக்குள்ள வருவோம். மேட்சோட எண்ட் பாயிண்ட்ல நம்ம பிரான் பிரேக்கர் ஓட்டிஸும் ரிங்குக்கு வெளியே சண்டை போட்டு இருக்காங்க. ரிங்குக்குள்ள ஆஸ்டன் தெரியும் டெசாவாவும் அடிச்சுக்கிறாங்க. நம்ம பிரேக்கர் நம்ம சின்ன தம்பி பிரபுவை கரெக்டா ரிங் போஸ்ட்ல தள்ளி விட்டுட்டு ரிங்குக்குள்ள ஹெல்ப் பண்ண போறாரு. அப்படியே நம்ம டெசாவாக்கு ஒரு சூப்பர் ஸ்பியர் போடுறாரு. அவ்வளவுதான் அந்த மனுஷன் பிளாட். அதுக்கப்புறம் அவனை பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணது டீம் விஷன். ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த டெசாவாவை அட்டாக் பண்றாங்க. இப்ப ஹெல்ப்புக்கு நம்ம பிரபு உள்ள வராரு. ரெண்டு பேர்த்தையும் போட்டு பொளந்து கட்டுறாரு. ஆனா தன்னுடைய வன்மம் என்னமோ அந்த ஆஸ்டின் தியரி மேலதான். பிரான் பிரேக்கரை விட்டுட்டு ஆஸ்டின் தியரி அடிச்சு ரிங்கோட கார்னர் கொண்டு போயிட்டாரு. நம்ம நயா ஜாக்ஸ் ரிங் மேல ஏறி டப்புன்னு நெஞ்சிலே உட்காருவாங்கல்ல, இவரு அதே மாதிரி நெஞ்சிலையோ இல்ல கொஞ்சம் கீழேயோ இறக்கி உட்காரலான்னு பிளான் பண்ணி தான் மேல ஏறாரு. ஆனா குதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸின் மறுபடியும் எந்திரிச்சு நின்று கண்ணத்தை தடவை
மனுஷன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். ஏன்டா இத்தனை செருப்படி பட்டுமே உனக்கு அந்த காஜு போலையா, இன்னுமா அந்த பொண்ணு வரும் நம்பிட்டு இருக்க, அப்போ உனக்கு அடி விழுகிறது கரெக்ட் தான். மனுஷன் இப்படி மயங்கி நின்னுட்டு இருக்கும்போது பிரான் பிரேக்கர் எனர்ஜி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பிரான் பிரேக்கர் ஆஸ்டின் தியரி சேர்ந்து இவர் அடிச்சு தன்னோட டீம் ஸ்மேக்க போடுறாங்க. சரி அவ்வளவுதான், 2 பேத்தையும் அடிச்சு முடிச்சிட்டாங்களா, சரி கிளம்புவாங்கன்னு பார்த்தா வெளியே போன ஆஸ்டின் தியரிக்கு என்ன தோணுச்சோ என்னமோ ஒரு ஸ்டீல் சேர் எடுத்துட்டு வந்து ஓட்டிஸோட மண்டை ரிங் போஸ்ட்ல இருக்கு, கரெக்டா ஒரே அடி. அவ்வளவுதான், ஓட்டிஸ் அந்த பக்கம் பிளாட், ஆஸ்டின் தியரியும் டீம் விஷன் இந்த பக்கம் போஸ கொடுத்துட்டு வெளியே கிளம்புறாங்க. அடுத்தது ரூசேவ் vs ஜவான் ஈவன்ஸ். இதுவும் ஓவரால் ஒரு நல்ல மேட்ச். ரூசேவ் எப்பயும் போல தன்னோட பிசிக்கல் பவரை ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஜவான் ஈவன்ஸ் அவனும் எப்பயும் போல ரப்பர் பேண்ட் மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் குதிச்சு ஆடிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும்போது ரூசேவ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு. ஜவான் ஆல்மோஸ்ட் முக்காவாசி மேட்ச் அடி வாங்கிட்டு தான் இருப்பான். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஜவான் ஈவன்ஸ் ஃபைட் பேக் பண்ணான். ரூசேவ் ஒரு பாதி மேட்ச் அப்பர் ஹேண்ட்ல இருக்காருன்னா அதே மாதிரி பாதி மேட்ச் ஜவான் ஈவன்ஸ் அப்பர் ஹேண்ட்ல இருந்தான். சோ 2 பேத்துக்கு நடுவுல ஒரு ஈக்குவல் மேட்சிங் இருந்துச்சு. மேட்சோட கடைசியில ரூசேவ் தன்னோட ஆங்கிளே லாக் போடுறதுக்காக ரெடி ஆகுறாரு. ஆனா ஜவான் ஈவன்ஸ் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி தன்னோட ஓஜி கட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு பறந்து வரான். வர்றவனை அப்படியே கேட்ச் பண்ணி தரையில போட்டு டம்முன்னு மேல உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் கையை தூக்கி தொட மேல போட்டு தன்னோட ஆங்கிளே பொசிஷன்ல தெளிவா உட்கார்ந்துட்டாரு. போன டைம் இந்த மாதிரி பண்ணும்போது ஜவான் ஈவன்ஸ் கிவ் அப் பண்ணா. அதே மாதிரி இந்த வாரமும் பண்ணுவான்னு பார்த்தா இந்த டைம் அந்த பையன் கிவ் அப் பண்ணல. கஷ்டப்பட்டு போராடி அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ரோப்பு போய் பிடிச்சு அதுல இருந்து எஸ்கேப்பும் ஆயிட்டான். அதுக்கப்புறம் உடனுக்குடன் ரூசேவ் அட்டாக் பண்ணி ஓடி போய் தன்னோட ஸ்மேக் ஓஜி கட்டர் போடுறான். அதுக்கப்புறம் பின்ஃபாலும் பண்றான். சோ இந்த மேட்சோட வின்னர் ஜவான் ஈவன்ஸ். அடுத்து ஒரு கான்சர்ட் செக்மெண்ட். இந்த ஜோ ஹென்ரியும் டேனோசனும் சேர்ந்து நடுரிங்கில் உட்கார்ந்து பாட்டு பாடி அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. இவனுங்க மட்டும் ஆடல, இந்த குட்டி மினி ஹவுசன்ஸ் இருக்குல்ல அதுவும் முன்னாடி வந்து நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 பொண்ணுங்க வந்து சியர் லீடர்ஸ் நினைக்கிறேன், அவங்களும் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம அமெரிக்கன் பாக்ஸர் அவர் செலிபிரிட்டி ரிங் சைடுல தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவரு உள்ள வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஜாயின் பண்றாரு. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வந்தவரு அப்படியே நைஸா ஒரு கிட்டார் எடுத்து ஜோ ஹென்ரியோட முதுகுலியே ஒரு அடி. அப்புறம் நம்ம ஜேடி மிக்டானோ டாமினிக் மிஸ்டரியோ ரிங்குள்ள வராங்க. டேனோசன் புடிச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டேனோசனுக்கு நம்ம டாமினிக் ரிங் மேல் நின்னு தன்னோட ஸ்மாக் ஃப்ராக் ஸ்பிளாஷும் போடுறாரு. நீங்க கேட்கலாம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு. ஏன்னா வர்ற சம்மர் ஸ்லாம்ல இந்த டாமினிக் மிஸ்டரியோ vs டேனோசன் மேட்ச் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. சோ அதுக்கான ஒரு சின்ன பில்டப். அதெல்லாம் ஓகேப்பா, அந்த செலிபிரிட்டி எதுக்கு வந்தான்னு நீங்க கேட்கலாம். இத பத்தி ஆல்ரெடி நான் தெளிவா நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் டிக்கெட் சேல்ஸ் ரொம்ப மொக்கையா போகுதோ நம்ம டிகேஓக்கு தெரிஞ்ச ஒரே வழி செலிபிரிட்டி உள்ள கொண்டு வர்றது. அவனுக்கு தேவை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவனை உள்ள நுழைப்பானுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு பாக்ஸர் உள்ள நுழைச்சிருக்கானுங்க. பை த பை சம்மர் ஸ்லாம் ஒரு பேப்பர் வியூயா எந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். WWE குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் என்ன, அவங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு மோசமான பொசிஷன்ல இருக்காங்க, அதுவும் சம்மர் ஸ்லாம நோக்கி போகும்போது இன்னும் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு ரொம்ப தெளிவா நான் ஒரு எக்ஸ்பிளைன் சீரிஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ நான் லிங்க் பண்றேன், கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாலஜி கிடைக்கும். அடுத்தது ரே மிஸ்டீரியோ vs ஈத்தன் பேஜ். ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் நம்ம மிஸ்டீரியோ அவரோட வெக்கேஷன்ல இருந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மனுஷன் கொஞ்சம் வெயிட்டையும் குறைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் பஃப்டப்பா இருந்தாரு, இப்ப கொஞ்சம் லீனா தெரியுறாரு. அவர் பல்கா இருந்தாலும் சரி லீனா இருந்தாலும் சரி அவர் வயசுக்கும் அவர் பர்ஃபார்மன்ஸ்க்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. இன்னும் சின்ன பையனாட்டு எட்டி கூச்சு ஓடிட்டு இருக்காரு. இந்த மனுஷனுக்கு வயசே ஆகாது. நம்ம ரே மிஸ்டீரியோ எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ தன்னோட ஸ்மாக் 619 போலாம் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காரு. ஆனா ஒரு டைம் கூட அதுல தெளிவா மாட்டாம ஈத்தன் பேஜ் எஸ்கேப் ஆயிட்டே இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஈத்தன் பேஜ் அப்பப்ப ரே மிஸ்டீரியோ புடிச்சு தூக்கி ஏதாச்சும் ஒரு ஸ்லாம் போடலான்னு பாக்குறான். ஆனா ரே மிஸ்டீரியோ அதுல இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிக்கிறாரு. சோ 2 பேரும் மாத்தி ஒரு எஸ்கேப் கேம் தான் ஆடிட்டு இருந்தானுங்க. கிட்டத்தட்ட ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி. மேட்சோட கடைசியில மறுபடியும் ஒரு 619 போலான்னு நம்ம ரே மிஸ்டீரியோ ட்ரை பண்றாரு. ஆனா இந்த டைம் ஈத்தன் பேஜ் எஸ்கேப் ஆகாம கீழ இருக்கிற ரிங்கோட ஏப்ரன், அதாவது அந்த துணி அதை வச்சு நடுவுல இப்படி வச்சிடறாரு. 619 பிளாக்கும் பண்ணிடுறாரு. அது எப்படி திமிங்கலம் துணி வச்சா ஸ்மாக் பிளாக் ஆயிருமான்னு கேட்காதீங்க, எனக்கு அதுக்கான பதில் இல்ல. எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு ப்ரோ ரெஸ்லிங். சோ அந்த ஆங்கிள் நம்ம பாப்போமே. டிஸ்ட்ராக்ட் ஆன ரே மிஸ்டீரியோ பிடிச்சு ஈத்தன் பேஜ் தன்னோட ஸ்மாக் ஈகோ பிளக்ஸ் போடுறாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் ஈத்தன் பேஜ். ஆக்சுவலா ஈத்தன் பேஜோட கரியர்ல இது உண்மையிலேயே ஒரு பெரிய வின். அடுத்தது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். அடி வாங்கின டேனோசன் அண்ட் மினி ஹவுசனை கொண்டு போய் டேனோஸோட ரூம்குள்ள போட்டிருக்காங்க. அவரும் ஐயோ அம்மா வழி தாங்களேன்னு கத்திட்டு இருக்காரு. கரெக்டா நம்ம ராவோட ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸோ உள்ள வராரு. டேனோசனை பார்த்து இந்த எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணம் நீ தான். டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட இருந்து அந்த பணப்பைய தூக்கிட்டு போயிட்ட. அதை கேட்டுதான் அவனுக்கு இத்தனை பிரச்சனையும் பண்றானுங்க. பேசாம அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிரும்ல ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஆனா டேனோசன் உன்னோட அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை, அதுக்கு பதிலா நான் ஒரு ஐடியா தரேன். சம்மர் ஸ்லாம் நடக்கூடிய எங்க மேட்ச மணி அந்த போல மாத்திரு. அதாவது அந்த பணப்பைய ஒரு கம்பியில மாட்டி விட்டுரு. யாரு போய் இதை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போகட்டும்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு.
ஜெனரல் மேனேஜர் இது நல்ல ஐடியாவே இருக்கே, சரி உங்க பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி ஆச்சு, ஒரு நல்ல ஷோ, ஒரு வெரைட்டியான ஷோவும் கிடைச்ச மாதிரி ஆச்சுன்னு இந்த ஸ்டிபுலேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதுக்கான ப்ரொசீஜரை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. சோ சம்மர் ஸ்லாம்ல நடக்கக்கூடிய இவங்களோட மேட்சை கொஞ்சமா ஸ்பைஸ் அப் பண்ணிருக்காங்க. அடுத்தது நம்ம ஊசோ பிரதர்ஸ் ஜே அண்ட் ஜிம் யூசோ ரிங்குக்கு வராங்க. நம்ம ஜே யூசோ 80sல பிறந்த ஒரு ஜென்சி கிட் இல்லையா, அதனால புதுசா ஏதோ ஒரு டெர்மினாலஜி உருவாக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி வந்ததுதான் இந்த ஈட். அது போக சமீப காலமா இந்த கன் மாதிரி பொசிஷன் வச்சு பூம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைலாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காரு. சோ சம்மர் ஸ்லாம்ல எங்க மேட்சுக்கு ஆப்போனண்டா இருக்கிற 3 பேருமே திஸ் இஸ் யுவர் ஃபைனல் வார்னிங் பூம் அப்படிங்கிறாரு. ஆனா பூம்னு அவரு சத்தம் போடல, அதுக்கு பதிலா அவருக்கு வேற ஒருத்தன் டப்பிங் கொடுத்துட்டு இருக்கான். யாருடா அந்த குரல்னு திரும்பி பார்த்தா நம்ம சோலோ சிக்கோவா. அவரு கிரௌடுக்குள்ள நின்னுட்டு இவங்க 2 பேர்த்தையும் ரோஸ் பண்றாரு. அப்படியே பார்த்தா எல்ஐ நைட் ரிங் சைடுக்கு வராரு. அவரு எல்இடி ஸ்கிரீனுக்கு நின்று இவங்க ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 2 டைரக்ஷன்லயும் மாத்தி இவங்கள ரோஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல அது கைகலப்பா மாறுது. 4 பேருமே மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஜேக்கப் பாட்டு ரிங்குள்ள வராரு. ஒத்தால எல்ஐ நைட் சரி சோலோ சிக்கோவும் சரி 2 பேர்த்தையும் பொளந்து கட்டுறாரு. இப்ப இவங்க 2 பேர்த்துக்கு சப்போர்ட்டா நம்ம ராய்ஸ் கீஸ் உள்ள வராரு. கடைசியில ராய்ஸ் கீஸ்க்கும் ஜேக்கப் பாட்டுக்கும் ஒரு கிளாஷ் நடக்குது. இப்ப நம்ம சோலோவும் எல்ஏவும் ஃபுல் எனர்ஜி ஆயிட்டானுங்க. 3 பேருமே சேர்ந்து ஜேக்கப் பாட்டு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 3 பேருமே தன்னோட ஸ்மாக் 1 by 1 ஜேக்கப் பாட்டுக்கு போடுறாங்க. அடுத்தது சோல் ருக்கா vs ரிக்கல் ராட்ரிகஸ் ஃபார் விமன் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச் முழுக்கவே அப்பர் ஹேண்ட்ல இருந்தது நம்ம ரிக்கல் ராட்ரிகஸ் தான். ஆனா பாவம் ஒரு பாயிண்ட்ல கரெக்டா அவங்க மூக்குல அடிபட்டு மூக்கு பஸ்ட் அவுட் ஆயிருச்சு. பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் அதை பொருட்படுத்தாம இந்த மேட்ச் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சோல் ருக்காவும் சும்மா இல்ல, அவங்களும் லேடி சைடுல இருந்து வந்திருக்க ஒரு ஜவானி வன்ஸ் அதுக்கேற்ற மாதிரியே ரப்பர் பேண்ட் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணாங்க. பட் என்னதான் இவங்க அட்டாக் பண்ணாலும் ரிக்கல் ராட்ரிகஸோட பிசிக்கல் பவர் முன்னாடி இவங்க அடி எதுவுமே எடிப்படல. மிட் மேட்ச்ல எப்பயும் போல நம்ம ஜட்ஜ்மெண்டே இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ராக்ஸைன் இருக்காங்க, இன்னொரு பக்கம் லிவ் மார்கன் இருக்காங்க. இவங்க இப்படி இன்டர்ஃபியர் பண்ணும்போது சோல் ருக்காக்கு ஹெல்ப்பா நம்ம யோஸ்கைக்கு உள்ள வராங்க. சோ கமெண்டேட்டர்ஸ் ஏரியால நம்ம லிவ் மார்கனுக்கும் யோஸ்கைக்கு ஒரு கைகலப்பு நடந்துட்டு இருக்கு. அப்படியே ரிங்கோட இந்த கார்னர்ல தன்னோட ஸ்மாக் போடலான்னு சோல் ருக்கா ஓடுறாங்க. கரெக்டா ஸ்மாக்கு ஜம்ப் பண்ணும்போது ராக்ஸைன் அவங்க காலை பிடிச்சி டிஸ்ட்ராக்ட் பண்ண அப்படியே ராட்ரிகஸ் போய் நம்ம ரூக்காவை பிடிச்சிட்டாங்க. தன்னோட ஸ்மாக்கு ஏத்த மாதிரி அப்படியே நடுரிங்க கொண்டு வந்து தன்னோட ஸ்மாக் டகானா பாம் போடுறாங்க. பின் ஃபாலும் பண்றாங்க. சோ இந்த மேட்சோட வின்னர் நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ரிக்கல் ராட்ரிகஸ். உண்மையிலேயே ரொம்பவே டிசர்விங்கான ஒரு பர்சன். இவங்களுக்கு இது வரைக்கும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் தான் கொடுத்துருக்காங்களோ தவிர இண்டிவிஜுவலா ஒரு சாம்பியன்ஷிப் கொடுத்ததே இல்ல. தயவு செஞ்சு இந்த பொண்ணுக்கு கொடுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா WWE அதை லிசன் பண்ணிருக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சோலோ சாம்பியன்ஷிப்பும் கொடுத்துருக்கு. இதில் இருந்து அவங்க அப்படியே கொஞ்சமா எலிவேட் பண்ணி அப்படியே வேர்ல்டு டைட்டில் கொண்டு வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். பிகாஸ் she is really a good player and much deserving person. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் ஃபைனல் ஃபேஸ் ஆஃப். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ரிங்குக்குள்ள வந்தது நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ். ஆடியன்ஸை பார்த்து அக்னாலஜ்மெண்ட் கேட்பார்ல, சோ அதுக்காக ஊரோட பேரு லாஸ் ஏஞ்சல்ஸ்னு கத்தும் போது செத் ராலின்ஸோட மியூசிக் ஹிட் ஆகுது. அப்படியே செத் ராலின்ஸ் ரிங்குக்குள்ள வரான். இது முதல்ல ஏன் நடக்குது? ரோமன் ரெயின்ஸை வெறுப்பேத்திருக்கு. சரி அக்னாலஜ்மெண்ட் ஒழுங்கா பண்ண விடலைன்னு பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் பக்கத்துல போய் நின்னுட்டு ஆடியன்ஸை பார்த்து இவர் அக்னாலஜ்மெண்ட் கேட்கிறாரு. என்ன நக்கல் இருக்கு இவனுக்கு. பை த பை இவங்களுக்கான ரைவல்ரி என்ன, அதோட டெப்த் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா நான் ஆல்ரெடி இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல இவங்க ஷீல்டு டீமா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் இவங்களுக்குள்ள ரைவல்ரி எப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ டைம் இருந்தா அந்த வீடியோவும் போய் பாருங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் ப்ரோமோ பேட்டில் நடக்குது. அந்த ப்ரோமோல ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் ஹேண்ட்ல இருந்தது நம்ம ராலின்ஸ் தான். இந்த இண்டஸ்ட்ரி நீ உள்ள வந்ததுல இருந்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட நீ அதிகமாவே அச்சீவ் பண்ணிட்ட. அவங்க உன்னை பில்ட் பண்ண நினைச்ச ஸ்டார்டம் விட நீ இருக்கிற ஸ்டார்டம் இன்னுமே அதிகம். சோ எல்லா விஷயத்திலயும் என்னை விட நீ மேல இருந்தாலும் ஒரு ப்ரோ ரெஸ்லரா நீ என்னை விட கம்மி தான். அது போக இது வரைக்கும் நமக்குள்ள நடந்த எல்லா முக்கியமான மேட்ச்லயும் நான் உன்னை தோக்கடிச்சிருக்கேன். இவ்வளவு ஏன் கடைசியா நமக்குள்ள நடந்த அந்த ராயல் ரம்பிள் மேட்ச் அதுல கூட டிக்யூ மூலியமா நான் தான் வின் பண்ணேன். அதனாலதான் பெல்ட் உன் கையில இருந்துச்சு. இல்லாட்டி அன்னைக்கு அந்த பெல்ட் என் கைக்கு வந்திருக்கும். அதே மாதிரி இந்த சம்மர் ஸ்லாம்லயும் டிக்யூ மாதிரி பண்ணி எஸ்கேப் ஆகலாம் நினைக்காத. இல்ல நான் டிக்யூலாம் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலா என் பிளட் லைன் டீமையே உள்ள இறக்க வேணும் பிளான் பண்ணாத. ஏன்னா இது எல்லாத்துக்குமே நான் ப்ரிப்பேர்டா தான் உள்ள வர போறேன். சோ ஹிஸ்டரி எப்பயுமே ஒண்ணுதான் ரிப்பீட் பண்ண போகுது. இந்த டைமும் நாம் தான் வின் பண்ண போறேன்னு ரோமனை மார்க் பண்றாரு. உடனே ரோமன் நான் அந்த மாதிரி இல்ல இப்ப பண்ண போறது கிடையாது. இந்த டைம் நான் ரொம்பவே கிளியரா இருக்கேன். என் ஃபேமிலி முன்னாடி நான் உன்னை தோக்கடிச்சே ஆகணும். அது எனக்கு ஆப்ஷன் கிடையாது. அது ஒரு மஸ்டா இப்ப மாறி நிக்குது. இப்ப ராலின்ஸ் என்ன சொல்றாரு? தயவு செஞ்சு உன் ஃபேமிலியை கூட்டிட்டு வா. இப்படித்தான் ரெசல்மேனியா 31ல உன் ஃபேமிலி கண்ணு முன்னாடியே நான் உன்னை தோக்கடிச்சேன். எப்படி மெயின் இவென்ட் ஆஃப் ரெசல்மேனியால என்னோட மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி உன்னை தான் நான் பின்ஃபால் பண்ண, உன்னோட குடும்பத்தையே அழுக
வச்சு தான் நான் வெளியே அனுப்புனேன். இந்த சம்மர் ஸ்லாம்லயும் அதுதான் நான் பண்ண போறேன். உன் குழந்தைங்க கண்ணு முன்னாடி நான் உன்னை தோக்கடிக்க போறேன், அவங்க அழுகிறத நான் ரசிக்க போறேன்னு சொல்றாரு. இந்த விஷயம் ரோமன் ரெயின்ஸை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருச்சு. உடனே ராலின்ஸை பிடிச்சி அட்டாக்கும் பண்றாரு. ஒரு சூப்பர்மேன் பஞ்ச், ஒரு ஸ்பியர்னு ரெண்டுமே விழுது. ஆனா ரோமனுக்கு அது மட்டும் பத்தல, அவனை ஏதாச்சும் பண்ணுவேன்னு யோசிக்கிறாரு. சரி வெளியே போய் ஒரு ஸ்டீல் சேர் எடுத்து வந்து அடிக்கலான்னு மனுஷன் உள்ள வராரு. கரெக்டா உள்ள வர்றவரை அப்படியே ஒரு கர்ப் ஸ்டாப் கரெக்டா அந்த ஸ்டீல் சேர் மேலேயே போடுறாரு. கடைசியா ரோமன் ரெயின்ஸ் நடுங்க ஃபிளாட்டா கிடக்குறாரு. செத் ராலின்ஸ் தான் ஆன் த டாப் நிக்கிறாரு. அதோட இந்த செக்மெண்ட் க்ளோஸ் ஆகுது. ஓவரால் ஒரு நல்ல ஷோ தான், பட் எக்ஸ்ட்ராடினரி ஷோன்ல நான் சொல்ல மாட்டேன், அதுக்காக மோசமான ஷோன்னு சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி ஆவரேஜுக்கு கொஞ்சம் அப்பர்ல இது நின்னுட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷோல அவங்க ஃபோக்கஸ் பண்ணதுன்னா வர்ற சம்மர் ஸ்லாமுக்கு எப்படி எல்லாம் பில்டப் கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை தான் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு நடுவுல எல்லா மேட்சுக்கும் ஒரு ப்ரீ ஷூட் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த கிளிப்பிங் நடுவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹைப் ஏத்திட்டு இருந்தானுங்க. சோ ஓவரால் ஒரு ஓகே ஷோ. பட் இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து சம்மர் ஸ்லாம் பிரெடிக்ஷன் வீடியோல நான் உங்களை வியாழக்கிழமை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.